குட் மார்னிங் ஆல். வியாழன் அன்று பாபா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாபாவோட மெசேஜ் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ பாபா நம்மளுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், உன்னை அடையும் நற்செய்திகளை அனைத்தும் கொண்டாட்டத்தின் தகுந்தவையாகும் அப்படின்னு கொண்டாட தகுந்தவையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு செலிப்ரேஷன், இதில் பாபா சொல்லியிருக்கிறது செலிப்ரேஷன் தான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பெரிய பெரிய விஷயத்தை மட்டும்தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், சின்ன விஷயம்னா அதை அப்படியே நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். பட் லைஃப் அப்படின்றது ஃபுல் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ் தான். ஒரு சின்ன சக்ஸஸாக இருக்கட்டும், சின்னதாக ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், அது நம்மளுக்கு தான் நடக்கணும்னு கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்தால் கூட அதுக்காக நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்பட்டு செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலிப்ரேட் பண்ணும்பொழுது, குட்டி குட்டி விஷயங்களுக்கு செலிப்ரேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்டாடுறதுக்கு பெரிய விஷயங்கள் தான் தேவைப்படணும் அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஏதாவது ஒரு சின்னதாக நீங்கள் போகும்பொழுது, நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது அழகாக இருக்குது, நீங்கள் நல்லா இன்றைக்கி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் இன்றைக்கி நல்லா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க, உங்கள் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் போட்டுட்ருக்க பர்ஃப்யூமோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது, இது மாதிரிலாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதுவும் ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம் இது எல்லாத்தையுமே. இதை நம்ம காதலை கூட வாங்க மாட்டோம். பட் யார் இப்போல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறா நம்மளுக்கெல்லாம்? யாரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க இன்னைக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்பொழுது லைஃப்பில் இதையும் தாண்டி பெரிய பெரிய சந்தோஷங்கள் வரத்துக்கு இந்த யூனிவர்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுதான், மற்றவங்க சந்தோஷப்படும் பொழுது நம்ம சேர்ந்து சந்தோஷப்படும் பொழுது கண்டிப்பாக யூனிவர்ஸ் நம்ம லைஃப்லேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஈகோ இல்லாமல், பொறாமை இல்லாமல், ஒரு பியூரான ஒரு லவ்வை மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக வீணாகவே ஆகாது. இதே தான் பாபாவும் சொல்லியிருக்காரு. ஸோ செலிப்ரேட் பண்ணுங்கள் லைஃப்பை. தேங்க்யூ ஸோ மச்.